evening, everybody. It's Shalom Divine Television. ஷாሎም டிவைன் டிவியை பார்க்கிற உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். We've been doing a series on wisdom in the Bible. வேதத்திலே ஞானம் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். And we know that we have to seek out wisdom, we have to search for it. நாம் இந்த ஞானத்தை விவேகத்தை நாம் தேட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. We saw how the Queen of Sheba came from the ends of the earth to seek the wisdom of Solomon. நாம் பார்த்தோம் எப்படி ஷீபா என்று சொல்லுகிற அந்த ஸ்திரீ சாலமோனுடைய ஞானத்தை கண்டறியும்படியாய் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள். She was willing to invest much money in coming, and also, of course, a very good gift for the king. நாம் பார்க்கிறோம் அவர்கள் அவ்வளவு தூரத்தில் இருந்து வர அதிக செலவு உண்டாயிருக்கும். அது மாத்திரமில்லாமல் ராஜாக்கு பரிசுகளையும் கொண்டு வந்திருந்தார்கள். And she said the wealth and the wisdom of Solomon far exceeded the rumors that she heard. அவங்க சொல்ற காரியம் சாலமோனுக்கு இருக்கிற ஐஸ்வர்யமும் ஞானமும் அவர்கள் கேள்விப்பட்டதை காட்டிலும் மிகவும் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். We saw how there was two mothers and one dead baby, and Solomon was able to discern who was the real mother. நாம் பார்க்கிறோம் ரெண்டு தாயார் ஒரு குழந்தை, ஆனால் இந்த குழந்தை யாருடையது என்று சாலமோன் தன் ஞானத்தினால் அதை வெளிப்படுத்தினார். Then we looked at the wisdom of Joseph and how he was able to interpret the dreams of Pharaoh. அவ்விதமாய் யோசேப்பினுடைய ஞானத்தை பார்த்தோம். ஃபாரோனுடைய தரிசனம் சொப்பனத்தை விளக்கி சொல்லக்கூடியவனாய் இருந்தான். Not only that, but he was able to know what to do about those dreams. அவன் சொப்பனத்தை மாத்திரம் அல்ல, அந்த சொப்பனத்தின் வந்த அந்த செய்தியை எப்படி செயல்முறைப்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனையும் சொல்லக்கூடியவனாய் இருந்தான். And he became prime minister of all of Egypt, second next to the Pharaoh. நாம் பார்க்கிறோம் முதல் அமைச்சராக அவன் ஃபாரோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே எகிப்து தேசத்தில் உயர்த்தப்பட்டான். Then we looked at the wisdom of Daniel, who could also interpret dreams. நாம் அதை தொடர்ந்து தானியேலை குறித்து பார்த்தோம். அவனாலும் சொப்பனங்களை விளக்கி சொல்லக்கூடியவனாய் இருந்தான். We saw how they fasted unclean meat and wine for 10 days. எவ்விதமாய் அவர்கள் அசுத்தமான உணவுகளுக்கும் குடிகளுக்கும் தங்களை விலக்கி பரிசுத்தமாய் 10 நாள் பாதுகாத்து கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். And at the end of those days, he and his friends looked much healthier than all the magicians and fortune tellers. அந்த காலத்தில் இருந்த மந்திரவாதிகள் ஞானிகளை காட்டிலும் இவருடைய முகம் மிகவும் பிரகாசமாய் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். So that's 3 men we looked at last week. போன வாரத்திலே நாம் பார்த்த 3 நபர்கள் இவர்களாய் இருக்கிறார்கள். Today I want to look at 3 women. இன்று 3 ஸ்திரீகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். First of all, the wisdom of Esther. முதலாவது எஸ்தர்னுடைய ஞானத்தை நாம் பார்க்க போகிறோம். Now this is found in the book of Esther. இது எஸ்தர் நிருபத்திலே நம்மாலே பார்க்க முடியும். And it's about a wicked man called Haman who made a plot to kill all the Jewish people. இங்கே ஆமான் என்று சொல்லுகிறவன் யூதர்கள் எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று ஒரு சதி திட்டம் தீட்டியிருந்தான். Now Esther was just a young girl, but she was chosen to be made queen when the former queen was disgraced. நாம் பார்க்கிறோம் முந்தின ராணி தன் ஸ்தானத்தை இழந்த பொழுது எஸ்தர் அவளுடைய இடத்திலே ராணியாய் மாற்றப்பட்டால் அவளோ ஒரு வாலிப ஸ்திரீயாய் இருந்தாள். She had an uncle called Mordecai, and they had both been taken into captivity under King Cyrus. சைரஸ் என்ற ராஜாவுடைய ஆட்சியிலே அவருடைய சித்தப்பாவாகிய மொர்தெகாயும் எஸ்தரும் அடிமைகளாக இந்த தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். Now Mordecai, he heard about a plot to kill all the Jews. இந்த மொர்தெகாய் யூதர்களை கொலை செய்ய போட்ட அந்த சதி திட்டத்தை அறிந்தவனாய், and he told her to go before the king and plead for mercy. அவர் சொல்லுகிறார், எஸ்தர் இடத்திலே நீங்கள் போய் ராஜாவினிடத்திலே இதற்காக முறையிட வேண்டும் என்று சொல்லுகிறார். Now this was not something that she could not do unless she was summoned. அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஸ்திரீயாலே அங்கே போய் இந்த காரியமாய் பேச முடியாது. We read Esther 4:14.
இதிலே 4ஆம் அதிகாரம் எஸ்தரிலே 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், and this is his counsel towards her. இது அவளுக்கு நேராய் அனுப்பப்பட்ட ஒரு ஆலோசனை. For if you remain completely silent at this time, relief and deliverance will arise for the Jews from another place, but you and your father's house will perish. அங்கே இவ்விதமாய் சொல்ல அனுப்பப்பட்டார்கள், நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பனின் குடும்பமும் அழிவீர்கள். Yet who knows whether you have come to the kingdom for such a time as this? நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னார். So we're having a look at the wisdom of Esther. The first thing we notice is that she listened to her uncle Mordecai. நாம் பார்க்கிறோம், முதலாவது இந்த எஸ்தருக்கு இருந்த ஞானம் எப்படிப்பட்டது என்றால், தன்னுடைய உறவினர் அல்லது சித்தப்பா சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு அவர் செவி கொடுத்தார். Secondly, she asked all her handmaidens and all the Jewish people to fast with her for 3 days. That's no food or water, before she went to the king. நாம் இரண்டாவது பார்க்கிற காரியம், அவள் எல்லா யூதர்களும் எல்லா விதமான அவளுடைய சிநேகிதிகளையும் 3 நாள் ஆகாரமோ தண்ணீரோ குடிக்காமல் அவளுக்காய் உபவாசம் இருக்கும்படி அவர் சொல்லியிருந்தார். We read Esther 4:16. 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். It says, go gather all the Jews who are at present in Shushan and fast for me, neither eat nor drink for 3 days, day or night. My maids and I will fast likewise, and so I will go to the king, which is against the law. And if I perish, I perish. அங்கே சொல்லப்படுகிறது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதர் எல்லோரும் கூடி வர செய்து 3 நாள் அளவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொன்னார். So the custom was, if she went before the king and was unsummoned, that he would hopefully extend the royal golden scepter to her. நாம் பார்க்கிறோம், அந்த காலத்தில் இருந்த சட்டம் அந்த ஸ்திரீ ஏற்றுக்கொள்ளப்படுகிறாளா என்பதற்கு ஒரு அடையாளம், ராஜா அவருடைய கோலை அவளுக்கு நேராய் நீட்ட வேண்டும். So he held out the scepter and he said, what do you want? Even up to half of my kingdom I will give you. அவர் அங்கே சொல்லுகிற காரியம், உனக்கு என்ன வேண்டும், என் தேசத்திலே என்னுடைய ஆட்சியிலே பாதி உனக்கு வேண்டும் என்றாலும் நான் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். Now listen to her wisdom. அவளுடைய ஞானத்தை இப்பொழுது பார்ப்போம். She said nothing about the Jews being killed. அவள் அந்த யூதர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் என்ற காரியத்தை குறித்து பேசவில்லை. Instead, she asked to be allowed to do a royal banquet for the king and for Haman, who was her enemy. நாம் பார்க்கிறோம், அவளோ சொல்லுகிற காரியம், ஆமானுக்கும் ராஜாவுக்கும் ஒரு விசேஷித்த விருந்து நான் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். So during the banquet, the king again asked, what is your request? அந்த விருந்திலே மறுபடியும் ராஜா கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய வேண்டுதல் என்ன என்று கேட்கிறார். And she said, just let the king and Haman come to another banquet tomorrow. அப்பொழுது அவள் மறுபடியும் சொல்லுகிறார், ஆமானை நீங்கள் இன்னும் ஒரு விருந்து வைத்திருக்கிறேன், அவரை கூட்டிக் கொண்டு நீங்கள் வர வேண்டும் மறுபடியும் என்று சொல்லுகிறார். Now this wicked man Haman was quite proud and was very pleased with himself being invited to the queen's banquets. இந்த ராணி ஒழுங்கு செய்த இந்த விருந்திலே கலந்து கொள்ள ஆமான் பெருமிதம் கொண்டு பெருமையோடு கூட கடந்து வருகிறார். He was very upset with Mordecai, who would not bow to him. So he ordered for gallows to be built 50 cubits high to hang Mordecai. நாம் பார்க்கிறோம், மொர்தெகாய் அவரை வணங்கவில்லை என்பதற்காக 50 முழம் உயரமுள்ள ஒரு தூக்கு மரத்தை செய்து வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். So that night the king could not sleep,
and he ordered the chronicles of the king to be read to him. அப்ப நாம் அன்று இரவு ராஜாவுக்கு தூக்கம் வராததினாலே அவர் சரித்திர புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். And he discovered that Mordecai had saved him from a plot and had not been recognized for it. மொர்தெகாய் இந்த ராஜ்யத்திற்கு விரோதமாய் செயல்பட்ட சதி திட்டத்தை அவர் வெளிப்படுத்தியும் இன்னும் அதற்கான கனத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று ராஜா அறிந்து கொண்டார். So the next day Haman completed his gallows and was summoned by the king and asked a question. அப்பொழுது ஆமானை ராஜா அடுத்த நாள் அவனை அழைக்கிறார். The question was, what shall be done for the man whom the king wants to honor? அப்பொழுது அவர் சொல்லுகிற காரியம், ராஜா சொல்லுகிற காரியம், ராஜா கனப்படுத்துகிறவர் எப்படிப்பட்ட கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். And Haman of course is thinking he wants to honor me. அப்போ ஆமான் யோசிக்கிற காரியம் எப்படி இருந்தாலும் ராஜா என்னதானே கனப்படுத்துவாரு. So we read, let a royal robe be brought which the king has worn, and a horse on which the king has risen, which has a royal crest placed on its head. Then let this robe and horse be delivered by the hand to one of the king's most noble princes, that he may array the man whom the king delights to honor. Verses 8 and 9. எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 8-9 வசனம். ராஜா உடுத்திக் கொள்கிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்பட ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரம் குதிரையும் ராஜாவனுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் அலங்கரித்த பின்பு அவரை குதிரையின் மேலே ஏற்றி நகர வீதிகளிலே உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷன் இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். Verse 16, as a result of this, Haman had to lead Mordecai, whom he hated, on a horse in fine robe, proclaiming, thus shall it be done to the man whom the king delights to honor. அப்படியே நாம் பார்க்கிறோம், இவ்விதமாய் ஆமான் இங்கே மற்றவனை அவ்விதமாய் சொல்லிக் கொண்டு போகக்கூடிய நிலை அவனுக்கு உண்டாயிற்று. So Mordecai was taken on horseback through the square with Haman calling out, it shall be done to the man whom the king delights to honor. பாருங்க, இப்போ என்ன நடக்கிறது என்றால், மொர்தெகாயை அந்த கணத்தை கொடுத்து ஆமான் அவனுக்கு முன்பதாய் சத்தமிட்டு கொண்டு போகிறான். At the second banquet, the king again asked her what her petition was. இரண்டாவது விருந்திலும் எஸ்தரிடத்திலே ராஜா கேட்கிறார், உனக்கு என்ன செய்யப்பட வேண்டும், உன் வேண்டுதல் என்ன? This time she asked for her life and the life of her people to be spared. அப்பொழுது அவள் சொல்லுகிறார், இந்த முறை என்னுடைய ஜீவனையும் என்னுடைய ஜனத்தினுடைய ஜீவனையும் ராஜா காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். And the king was very shocked and he said, who would dare to presume such a thing in his heart? அப்ப அவர் ராஜா சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியம் உங்க மனசுல வர காரணம் என்ன? ஏன் உங்களுடைய ஜாதியை கொலை செய்ய தீர்மானித்து இருக்கிறாள் என்று கேட்கிறார். And she answered that wicked Haman. அப்பொழுது தேவன் எஸ்தர் சொல்லுகிறார், இந்த ஆமான் அப்படி சதி திட்டம் தீட்டி இருக்கிறார் என்று சொல்லி. The king was very angry and he ended up hanging Haman on the gallows he had prepared for Mordecai. அந்த தூக்கு மரத்திலே ஆமானை அவர் தூக்கிலே இட்டார் பார்க்கிறோம். Finally, Esther was able to plead to counteract the evil of Haman, and he held out the golden scepter to her. நாம் பார்க்கிறோம், கடைசியாக ஆமானை அந்த காரியத்திலே அவன் போட்ட அந்த சதி திட்டத்திலே இருந்து விடுதலை ஆக்கும்படியாக தன் ஜனத்திற்காய் மன்றாடுகிறார். She asked him to revoke the decree of Haman, but he could not do that. So instead, he wrote a new decree.
நாம் பார்க்கிறோம் அந்த ஆமான் போட்ட அந்த சதி திட்டத்தை ராஜாவினால் மாற்ற முடியாததினாலே வேற ஒரு புதிய சட்டமானது அந்த நாட்களிலே இயற்றப்பட்டது. And this new decree allowed the Jews to defend themselves against their enemies on one day, the 13th day of the month of Adar. இந்த 13ஆம் நாளிலே யூதர்கள் தங்களை காத்துக்கொள்ள அவர்கள் போராடலாம் என்று சொல்லி புதிய சட்டம் ஏற்றப்பட்டது. And this day is now called the Feast of Purim and remembered by all the Jews that God saved them from their enemies. இந்த நாள் வரைக்கும் அதை யூதர்கள் கடைபிடித்து அதை தேவன் இவர்களிடத்தில் இருந்து எங்களை காப்பாற்றினார் என்று கொண்டாடப்பட்டு வருகிறது. The second woman I want to have a look at is Abigail. இரண்டாவது நான் பார்க்க விரும்புகிற ஒரு ஞானமுள்ள ஸ்திரீ அபிகேல். And this story is found in the book of 1 Samuel 25. இந்த சம்பவமானது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே நம்மாலே பார்க்க முடியும். Now if we read verses 2 to 3, 2-3 வசனங்களை வாசிப்போமே என்றால், now there was a man in Maon whose business was in Carmel, and the man was very rich. He had 3,000 sheep and 1,000 goats, and he was sharing his sheep in Carmel. அங்கே சொல்லப்படுகிறது, மக்கோனிலே ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய தொழில்துறை கார்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பரிக்க குடித்தவன்காரனாயிருந்தான். அவன் 3000 ஆடு 1000 வெள்ளாடு இருந்தது. அவன் அப்பொழுது கார்மேலில் தன் ஆடுகளின் மயிர் கத்தரித்துக் கொண்டிருந்தான். Verse 3, the name of the man was Nabal, and the name of his wife Abigail. She was a woman of good understanding and beautiful appearance, but the man was harsh and evil in his doings. 3ஆம் வசனம், அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவள் மனைவிக்கு அபிகேல் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியாயிருந்தால் அந்த புருஷனோ முரடனும் துரோகி உள்ளவனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சன்னதியான். Now King David and his men had been looking after his 3,000 sheep. So when it came feast time, he sent messages asking for some food for his men. நாம் பார்க்கிறோம், இந்த மனுஷனுடைய மந்தைகளை தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் பாதுகாத்தார்கள். அப்பொழுது இந்த கொண்டாட்டம் வந்தபொழுது இவர்களுடைய தாவீதுனுடைய மனிதர்களுக்கு ஆகாரத்திற்காய் ஆள் அனுப்பி வைக்கிறார். Instead of giving them food, he just insulted them and insulted the king. நாம் பார்க்கிறோம், ராஜாவுக்கு தாவீதுக்கு ஆகாரத்தை கொடுப்பதை காட்டிலும் அவர் தாவீதையும் அவனுடைய ஆட்களையும் அவன் அவமானப்படுத்தி அனுப்புகிறார். As a result, David armed 400 of his men to go and kill the whole household. அப்பொழுது அது நிமித்தமாய் தாவீது 400 பேரோடு கூட அவன் முழு குடும்பத்தை அழிக்கும்படியாய் புறப்பட்டு வருகிறான். We read verse 21 and 22. 21-22ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், Now David had said, surely in vain I have protected all that this fellow has in the wilderness, so that nothing was missed of all that belongs to him. And he has repaid me evil for good. May God do so and more also to the enemies of David, if I leave one male of all which belongs to him by morning light. அங்கே சொல்லுகிறார், தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்தரத்திலே இருக்கிறதை எல்லாம் வீணாகவே காப்பாற்றினோம், அவனுக்கு உண்டானதை எல்லாம் ஒன்றும் காணாமல் போனதில்லை என்று நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் செவரில் நீர்விடும் ஒரு நாய் முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடு வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் சரி கட்டுவார் என்று சொல்லியிருந்தான். One of the servants came and told Abigail, and she took a present and she humbled herself before the king, taking all the blame for her husband's actions and rudeness.
நாம் பார்க்கிறோம் இந்த காரியம் அபிகேல் இடத்திலே சொல்லப்பட்டது. அப்பொழுது அவன் கணவன் செய்த காரியத்திற்கு ஈடாக அவள் ஆகாரங்களை கொண்டு தாவீதினிடத்திலே கடந்து போகிறார். We'll read verses 23 to 24. 23 24 வசனத்தை வாசிக்க போகிறோம். Now when Abigail saw David, she dismounted quickly from the donkey, fell on her face before David, and bowed down to the ground. So she fell at his feet and said, "On me, my Lord, let this iniquity be." அப்பொழுது 23 வாசிக்கிறோம். அபிகேல் தாவீதின் கண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து அவள் பாதத்தை விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். Verses 27 to 28. And now this present which your maidservant has brought to my Lord, let it be given to the young men who follow my Lord. Please forgive the trespass of your maidservant. 27-28 வசனம். இப்பொழுது உமது அடியான் என் ஆண்டவனுக்கு கொண்டு வந்த காணிக்கையை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனுடைய பின்பற்றுகிற வாலிபருக்கு குடிப்பீராக என்று சொல்லப்படுகிறது. For the Lord will certainly make for my Lord an enduring house, because my Lord fights the battles of the Lord, and evil is not found in you throughout your days. 28 வசனம். உமது அடியானின் பாதகத்தை மன்னியும். கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. நீர் உயிரோடு இருக்கும் நாளிலே ஒரு பொல்லாப்பும் உம்மில் காணப்படாதிருப்பதாக என்று சொன்னார். Here we see the wisdom of Abigail to avert a very dangerous situation. ஒரு அபாயமான சூழ்நிலையிலே இந்த அபிகேலுடைய ஞானம் வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். She humbled herself before the king and asked him to forgive her trespass. நாம் பார்க்கிறோம், தன்னை ராஜாவுக்கு முன்பதாக தாழ்த்தி தன்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படி அங்கே இரக்கம் வேண்டிக் கொள்கிறார். Then she asked him to accept her gift. அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய பரிசை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். Now her gift was 200 loaves of bread, 2 skins of wine, and 5 dressed sheep. நாம் பார்க்கிறோம் 200 அப்பங்களும் 200 மற்ற காரியங்களையும் கொண்டு வந்து அந்த அந்த தாவீதினுடைய கூட்டாளிகளுக்கு கொடுக்கிறார். Then 5 seahs of roasted grain, 100 cakes of raisins, and 200 cakes of figs. அது மாத்திரம் இல்லாமல் அங்கே இன்னும் பலவிதமான அங்கே காரியங்களை ஆகாரங்களை கொண்டு வந்து அந்த தாவீதினுடைய ஆட்களுக்கு அவள் கொடுக்கிறார். She loaded them on the donkey and she sent them to David. அவைகளை கழுதையின் மேலே வைத்து தாவீதிற்கு அனுப்பி வைத்தார். This was repayment for the young men protecting the sheep. அந்த மிருக ஜீவன்களை பாதுகாத்தவர்களுக்கு பரிசாக இந்த ஸ்திரீ ஆயத்தம் பண்ணி கொடுத்தவைகளா இவைகள் இருக்கிறது. And here we see her wisdom and that she was able to avert the situation by becoming humble. நாம் பார்க்கிறோம் இந்த ஞானம் எப்படி என்றால் அவன் அந்த சூழ்நிலையை நன்கு அறிந்து தன்னை தாழ்த்தி அந்த சூழ்நிலையிலே அவர்கள் எதிர்கொள்ளுகிறார்கள். She saved her life and her whole household and eventually became the wife of King David. நாம் பார்க்கிறோம் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த ஒவ்வொருடைய ஜீவனை பாதுகாப்பது மாத்திரமல்ல, பின்பதாக அவள் தாவீதினுடைய மனைவியாய் மாற்றப்பட்டார். So we've looked at Esther and we've looked at Abigail. Now we look at Rahab. நாம் எஸ்தரை குறித்து பார்த்தோம், அபிகேலை குறித்து பார்த்தோம். இப்போ ரேகாப் என்ற ஸ்திரியை குறித்து பார்க்க போகிறோம். Now Rahab was a Canaanite prostitute who lived on the wall of Jericho. எரிகோ வாதலிலே செவரிலே தங்கி இருந்த ஒரு விபச்சார ஸ்திரீ தான் இந்த ரெபெகா. God had promised the land to the children of Israel, but before they went up to take the land, Joshua sent 2 spies to survey the land.
தேவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு தேசத்தை வாக்கு பண்ணியிருந்தார். அந்த கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்கு முன்பதாக இந்த எரிகோவை வேவு பார்க்க தாவீது ஆட்களை அனுப்பியிருந்தார். And Rahab protected them from those that were looking for them. நாம் பார்க்கிறோம், அனுப்பப்பட்ட அந்த நபர்களை இந்த ரேகாப் அவர்கள் பாதுகாத்து கொண்டார்கள். They heard how the whole land was afraid of them and knew that the land belonged to God. அந்த எரிகோவில் இருக்கிற எல்லாரும் பயத்திலே இருக்கிறார்கள். இந்த தேசம் தேவனுடைய ஜனங்களுடையது என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். Now we start reading from Joshua 2 verses 8 to 11. யோசுவா 2ஆம் அதிகாரம் 8லே இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். Now before they lay down, she came up to them on the roof and said to the men, I know that the Lord has given you the land, that the terror of you has fallen on us, and that all the inhabitants of the land are faint-hearted because of you. அங்கே வாசிக்கிறோம், அந்த மனுஷர்கள் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேலே அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு குத்தி கீழே பிடித்திருக்கிறது எல்லாம் உங்களை குறித்து தேச குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். For we've heard how the Lord dried up the water of the Red Sea for you when you came out of Egypt, and what you did to the 2 kings of the Amorites who were on the other side of the Jordan, Sihon and Og, whom you utterly destroyed. 10ஆம் வசனம், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே சங்காரம் பண்ணின எமிரேயரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கு ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். Verse 11, and as soon as we heard these things, our hearts melted, neither did there remain any more courage in anyone because of you. For the Lord your God, he is God in heaven above and on the earth beneath. கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். When the men came looking for the 2 spies, she hid them up on the roof and covered them with stalks of flax. நாம் பார்க்கிறோம், இந்த நபர்களை வேவுக்காரர்களை தேசத்தின் ஜனங்கள் தேடி வரும்பொழுது அவர்களை ஒளித்து வைத்தாள் இந்த ஸ்திரீ. Then when the man of the city came looking for them, she said, hurry, hurry, hurry before the city gate shuts and go chase them. அப்பொழுது இவர்களை தேடி வந்த அவர்களிடத்தில் சீக்கிரமாய் இந்த வாசல் மூடப்படுவதற்கு முன்பதாக அவங்க தப்பித்து போகிறார்கள், அவர்களை தேடி பிடிங்கள் என்று சொல்லி அவர்களை வந்தவர்களை திசை மாற்றி அனுப்பிவிட்டார். Now listen to her wisdom, what she did. அவள் செய்த அந்த ஞானத்தை நீங்கள் இங்கே பாருங்க. She went up to the roof and she asked them to swear to her that they would save her life and that of her family because of her kindness to them. அப்பொழுது இந்த ஸ்திரீ மறுபடியும் மேலே அங்கே கடந்து போய் அவர்களிடத்திலே இவர்களுக்கும் இவருடைய தகப்பன் குடும்பத்திற்கும் தயவு காட்ட வேண்டும், காரணம் நாங்கள் உங்களுக்கு தயவு காட்டினோமே என்று சொல்லுகிறார். Now we're in Joshua chapter 6 and it's verses 12 to 13. Joshua 2, 12 to 13. 12லே இருந்து நாம் வாசிப்போமே என்றால் யோசுவா 2ஆம் அதிகாரம். Now therefore I beg you, swear to me by the Lord, since I've shown you kindness, that you also will show kindness to my father's house, and give me a true token, and spare my father, my mother, my brothers, my sisters, and all that they have, and deliver our lives from death. 12:13 இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்யவும் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். The man agreed to save all her family as long as they all stayed in the house, and they tied a scarlet cord to the window where she let them down.
நாம் பார்க்கிறோம் அவர்கள் வாக்கு கொடுக்கிறார்கள், உங்களுடைய முழு குடும்பம் இந்த அறையிலே இருந்தால் மற்றும் அந்த ஜன்னலிலே இவ்விதமான ஒரு துணி கட்டப்பட்டு இருந்தால் நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார்கள். As long as they all stayed in her house, they would be safe, but she was not allowed to tell anyone. அவர்கள் எல்லாரும் இந்த அறையிலே இருந்தால் காப்பாற்றப்படுவார்கள், வேறு ஒருவருக்கும் இந்த காரியத்தை சொல்லக்கூடாது என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். So this time, when it was time to take the city, Joshua sent those same two spies back to her house to save her and her family. நாம் பார்க்கிறோம் இதே எரிகோவை யோசுவா கைப்பற்றும் பொழுது வந்த அதே வேவுக்காரர்களை அந்த ஸ்திரீயையும் குடும்பத்தையும் காப்பாற்றும்படியாய் அங்கே யோசுவா அனுப்பி வைக்கிறார். So this time we read Joshua 6:22 to 23. இப்பொழுது யோசுவா 6ஆம் அதிகாரம் 22-23 வசனத்தை வாசிப்போம் என்றால், But Joshua had said to the two men who'd spied out the country, "Go to the harlot's house, and from there bring out the woman and all that she has as you swore to her." அங்கே 22 யோசுவா தேசத்தை வேவு பார்க்க 2 புருஷரையும் நோக்கி, நீங்கள் அந்த வேசியின் வீட்டிற்கு போய் நீங்கள் அவளுக்கு ஆணையிட்டபடியே அந்த ஸ்திரீயும் அவளுக்கு உண்டான யாவையும் அங்கே இருந்து வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். And the young men who had been spies went in and brought out Rahab, her father, her mother, her brothers, and all that she had. 23 அப்பொழுது வேவுக்காரரான அந்த வாலிபர்கள் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ளே யாவையும் அவள் குடும்பத்தாரை அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்தார்கள். So they brought out all her relatives and left them outside the camp of Israel. அவர்களை இஸ்ரவேல் பாளையத்திற்கு புறம்பே இருக்கும்படி பண்ணினார்கள். Here you see, by having wisdom, she knew what to do to save herself and her family. பாருங்க, அந்த ஸ்திரீனுடைய ஞானம் அவளையும் அவருடைய குடும்பமும் காப்பாற்றப்பட காரணமாக இருந்தது. Wisdom is not just knowledge, but it's knowing how to apply the knowledge that you have. இந்த ஞானம் என்று சொல்லும்போது அது வெறும் புரிந்து கொள்ளுதல் மாத்திரமல்ல, சூழ்நிலைக்கு ஏற்ப எப்படி செயல்பட வேண்டும் என்றும் அறிந்திருக்க வேண்டும். We see in Esther, we see in Abigail, and we also see with Rahab that each of them had wisdom. நாம் பார்க்கிறோம் எஸ்தர் மற்றும் அபிகேல் ராகாபையும் நாம் பார்க்கிறோம், அவர்கள் மூவரும் தேவன் கொடுத்த ஞானத்தை செயல்படுத்தினார்கள். They all faced very difficult situations. அவர்கள் மூவரும் கடினமான பாதையிலே கடந்து போய் கொண்டிருந்தார்கள். But God gave them wisdom of how to overcome in that situation. ஆனால் தேவன் அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த சூழ்நிலையிலே எப்படி மீண்டு வர வேண்டும் என்று அவர்களுக்கு உதவி செய்தார். In the same way, we need to seek wisdom for our own lives. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நாம் அப்படிதான் ஞானத்தை தேட வேண்டும். Bible says wisdom will save you from death. ஞானமானது மரணத்திலிருந்து உங்களை காப்பாற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. Wisdom will help you walk in the right way. ஞானமானது சரியான பாதையிலே நீங்கள் கடந்து போக உங்களுக்கு உதவியாக இருக்கும். And that wisdom is the most important thing, so we need to seek wisdom. ஞானம் மிகவும் முக்கியமானது, நீங்கள் ஞானத்தை தேட வேண்டும். Wisdom is found in Jesus Christ. இந்த ஞானம் இயேசுவிலே நீங்கள் கண்டடையலாம். Let us pray. ஜெபிப்போமே. Lord, we come before you today. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே இந்த வேளையிலே நாங்கள் கடந்து வருகிறோம். We thank you for your word about wisdom. ஞானத்தை குறித்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். We thank you for the examples of the three men. ஆண்டவரே, இந்த 3 நபர்களுடைய அந்த ஞானம், அந்த எடுத்துக்காட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். And we thank you for the examples of the 3 women. இந்த ஸ்திரீகளுடைய எடுத்துக்காட்டுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். God, you imparted wisdom to interpret dreams. ஆண்டவரே, தரிசனங்களை விளக்கி சொல்லக்கூடிய ஞானத்தை கட்டளையிட்டு இருந்தீரே. And you imparted strategy in difficult situations. ஆண்டவரே, கடினமான பாதையிலே எப்படி தப்பிச் செல்வது என்ற ஆலோசனைகளை நீர் வெளிப்படுத்தினீரே.
I pray for every person listening that they would seek you for wisdom. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட ஞானத்தை உம்மிடத்திலே தேடுவார்களாக. Wisdom for their families, wisdom for their marriages, wisdom in their finances, wisdom in their jobs. ஆண்டவரே, அவருடைய குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக, பண தேவைகளுக்காக, ஆண்டவரே, மீதி இருக்கிற காரியங்கள், வேலைகளுக்காக உம்மிடத்திலே ஞானத்தை தேடுவார்களாக. Lord, we ask you for wisdom for everybody listening. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீ ஞானத்தை கொடுக்கும்படி நான் கேட்கிறேன் அப்பா. And we ask you for strategies for our difficult situations. ஆண்டவரே, நாங்கள் கடந்து போகிற சூழ்நிலையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று திட்டங்களை தாங்க. And we receive that wisdom now in Jesus Christ's name. அந்த ஞானத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே பெற்றுக்கொள்கிறோம். Amen. ஆமென். God bless you all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.